திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தரை இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலையிலேயே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவோம். துவங்குவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ஐயா சிவத்திரு ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி பெரிய புராணம் பாடல்களை பாடுவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வசிக்கக்கூடிய நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயா சாம்பசிவ அவர்களையும் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக ஒரு முறைமை வைத்திருக்கிறோம். அதாவது நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளை இயற்றிய ஆசிரியர்களுடைய துதிகளை பாடி போற்றியை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய போற்றியும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா, சாம்பசிவையா வாங்க. ஐயா ஓதாரையா வந்திருக்காரு ஐயா பன்னீர்செல்வம். அவர் வந்திருக்காரு. பருத்திமார் கலைஞர் தான் வந்திருக்காரு ஐயா. அவர்கிட்ட கேளுங்க, தாத்தா இருக்காரா கேளுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. தம்பி கிரண் கிரண் தாத்தா வந்திருக்காரு ஐயா. தாத்தா வந்திருக்காரா? தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவரால பாட முடியாது இன்னைக்கு. நீ பாடுறியா? இன்னைக்கு நான் ஒரு தேவாரம் பாடலான்னு இருக்கேன். திருப்பள்ளி வச்சு பாடுவியா? திருப்பள்ளி வச்சு பாட முடியுமா? சரி, கடைசியா பாடலாம். இப்ப மேல திருப்பள்ளி வச்சு பாடிட்டேன். கடைசியா பாடலாங்க ஐயா. கடைசியா வச்சுக்கலாம். திருப்பள்ளி திருப்பட்டீஸ்வரம் பாடலான்னு இருக்கேன். சரி, நிகழ்ச்சி முடிவுல பாடலாம். வேலரசிம்மா வாங்க, திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 8வது பாட்டு பாடு. 8வது பாட்டு பாடுறேன் ஐயா. நந்திய முதல் நாடு. சரிங்க ஐயா. பாடுமா? நேத்து சித்ராமா 8 பாடினாங்க. அதான் பாடிடுறேன். ஒரே நிமிஷங்க ஐயா, என்ன சொல்லவே மாட்டேங்குது. பாட்டு எத்தனை? இந்த சிவாய நமங்க ஐயா. விண்ணக தேவரும்.
சிவாயினம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் கண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழி அடியோ எண்ணகத்தே நின்று களி தரு தேனி கடலமுதே கரும்பே விரும்பும் மடியா எண்ணகத்தாய் உலகு குயிரான எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எண்ணகத்தாய் உலகு குயிரான எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவா திருச்சி. அடுத்தது பன்னீர் திருமுறை ஆசிரியர். பன்னிரு திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. பட்டம் இருக்காங்களா? ஐயா சிவாய நம. படி. பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழுவினை போற்றி. பூந்துருத்தி நம்பிகாட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாற்றடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவாலவாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி. இளம் பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. வாயனம திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அடுத்து திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 120வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 73வது பதிகம் திருப்பட்டீச்சரம். சாதாரி என்ற பண் பகற்பண் 6ஆக நாழிகை 16-18 மணி பகல் 12லேருந்து 1-12 வரைக்கும் பந்துவள ராஜாத்தை பாடக்கூடியது. காவினுடைய தென்கரையிலே 23வது தலமாக கும்பகோணம் ஆவூர் சாலையில் உள்ளது. பெருமான் தேனுபுரீஸ்வரர், அம்பாள் பல்வளை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 397. வாங்க. கேட்கல. ஏதோ குறையற மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, வந்துடுங்க. அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளை பொன்னார் திருவடிகளை மனமொழிவையால் வணிகிறான். திருநச்சிற்றம்பலம். சிவாய நம. பட்டீச்சரம் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 397. திருச்சிற்றம்பலம். சென்றனைந்து திருவாயில் புறத்திரைஞ்சி உள்புக்கு வென்றி விடையவர் கோயில் வளம் கொண்டு வெண்கோட்டு பன்றிகளைத்து அறியாத பாத தாமரை கண்டு முன் தொழுது விழுந்து எழுந்து மொழி மாலை போற்றி செய்தார். திருச்சிற்றம்பலம். திருக்கோயில் உள்ளே புகுந்து வலம் வந்து பெருமானுடைய திருமுன்னிலையிலே நின்று விழுந்து எழுந்து மொழிமாலை போற்றி செய்தார் என்ற
இதை மொழிமாலை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. பாடல் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகமதின் முன்றோர் கணையால் கூட எரி ஊட்டி அழல் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாடமழ பாடியுரை பட்டி சரமேய கடி கட்டரவினார் வேட நிலை கொண்ட விரை வீடு நெறி காட்டு வினை வீடும் அவரே. வேட நிலை கொண்ட விரை வீடு நெறி காட்டு வினை வீடும் அவரே. பெருமான் தன்னுடைய வேடத்தை காட்டி நிற்கும் அடியார்களுக்கு அந்த வினையை போக்குவார் என்று சொல்கிற நெறி. வேட நெறி என்பது எந்த நெறி? நம்முடைய திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார். அதான் வேடம். பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழியனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிதேறி அதீத வாழ்வில் போயன்மே அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார். அப்ப இந்த மூன்று தான் அடியார்கள் வேடம்னு சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து நீரின் மலி. நடராஜா படிக்கிறீங்களா? சாம்பசிவாய படிங்க. நன்றிங்க. நீரின் மலி புன்சடையர் நீலரவு கச்சையது நச்சிலையதோர் கூறின் மலி சூலம் அது ஏந்தியுடை கோவனமுமானின் உரிதோள் காரின் மலி கொன்றை விரிதார் கடவுள் காதல் செய்து மேய நகர்தான் பாரின் மலி சீர்பலசை பட்டி சரமேத்த வினை பற்றலியுமே. பாரின் மலி சீர்பலசை பட்டி சரமேத்த வினை பற்றலியுமே. நன்றிங்க. பழசை என்பது அந்த ஊரின் பெயர், பட்டீச்சரம் என்பது கோயிலின் பெயர். அந்த பட்டீச்சரம் பெருமானை ஏத்த வினைகள் பற்று அழியும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. காலை மடவார். பத்மாவதியம்மா படிங்க. சிவாய நம்மையா. காலை மடவார்கள் புனலாடுவது கோவை குடையார் மருகு எல்லாம் மாலை மனம் நறு பழையாறை மழபாடி அழகாய மலிய சீர் பாலையான நீரு புனை மார்பன் உரை பட்டி சுரமுமே பரவுவார் மேலை ஒரு மால் கடல்கள் போல் பெருகி விண்ணுலகம் ஆளும் அவரே. மேலை ஒரு மால் கடல்கள் போல் பெருகி விண்ணுலகம் ஆளும் அவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காலை மடவார்கள் என்று சொல்லி மாலை மணனாறு பழையாறு என்று காலையையும் மாலையும் நினைவுபடுத்துகிறார். உடனே ஞாபகம் வருது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனுடைய திருக்கச்சூர் பாடல். மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன் விதி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டாம் மாலை மதியே மலைமேல் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. பெருமான காலையில தொழுதா துயரம் போகும், மாலையில தொழுதா இன்பம் வரும். திருவாதிரை வழிபாடு மாதிரி. திருவாதிரை வழிபாடு செய்தால் துன்பம் தொழுது கொண்டு ஓடும், இன்பம் ஏந்தி நிற்கும். அதே மாதிரி பெருமானை காலையிலே வணங்கினால் துன்பம் தீரும், மாலையிலே வழிபாடு செய்தால் இன்பம் வரும்னு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுற அந்த பாடலை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். காலை மடவார்கள் புனல் ஆடுவது கௌவை. காலையில இருந்து உடம்ப குளிச்சா உடம்புகிற நோய் போவும், உடம்பு தூய்மையாகும், அதனாலே துன்பம் தீரும். மாலை மண நாறு பழையாறை மனம் மனம் வீசுகிற அந்த பூக்களை எல்லாம் அனுபவித்தால் இன்பம் வரும். வாழ்க வாழ்க. நாலாவது பாட்டு கண்ணின் மிசை. ராணியம்மா படிங்க. கண்ணின் மிசை நன்னி இழிவீர்ப்ப முகம் ஏத்து கமல் செஞ்சடையான் பண்ணின் மிசை நின்று பல பாணி பட ஆடவள பல் மதியான் மண்ணின் மிசை நீரில் மழபாடி மலி பட்டி சரமே மறுவார் பின்னின் மிசை வாழ் இமையோரோடு உடனாதல் அருள் மேவல் எளிதே. பின்னின் மிசை வாழ் இமையோரோடு உடனாதல் ஆதல் அது மேவல் எளிதே.
பட்டீச்சரமே மறுவுவார் என்ன பண்ணுவாங்க, அந்த வெண்ணின் மிசை வாழும் இமையோரோடு இருப்பது எளிது என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மறுவ முழ அதிர. அடியேன் படிக்கிறேன். மறுவ முழ அதிர மழபாடி மலி மத்தம் விழவார்க்க வரை ஆர் பருவ மழை பங்கவர் செய் பட்டீச்சரம் மேய படர் புன்சடையினான் வெறுவ மத யானை உரி போர்த்து உமையை அஞ்ச வருவில் விடையினான் உருவம் எரி கடல்கள் தொழ உள்ளம் உடையாரை அடையா வினைகளே. உருவம் எரி கடல்கள் தொழ உள்ளம் உடையாரை அடையா வினைகளே. வெள்விடையினான் உருவம் எரிகடல் என்று சொல்லி அவன் அறத்தின் மேல அந்த இதுல இருக்கிறான், விடையை கொண்டிருக்கிறான். அந்த அறத்தின் அடையாளமாகிய உருவமாக இருக்கிறான். அந்த உருவத்தை தொழ அதனாலே நம்முடைய வினைகள் தீரும். உள்ளமுடையார் அடையா வினையை, வினைகள் நம்மை அடையாது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மறையின் ஒலி. லதா சிவன் இருக்கீங்களா? உமாமா படிக்க மாட்டா. உமாமா படி. திருச்சிற்றம்பலையா சிவாயனம். மறையின் ஒளி கீதம் ஒரு பாடுகன பூதம் அடிமருதி திரவார் பறையின் ஒளி பெருக நிழல் நாட்டம் அமர் பட்டீச்சரம் மேய பணிக்கு பிறையினோடு மருதியதோர் சடையின் இடை ஏற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவன் அடிமுறை முறையின் ஏத்தும் அவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. இறைவன் முறையின் ஏத்தும் அவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. இறைவன் அடி முறையின் ஏத்தும் அவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. அதனால பெருமானை முறைப்படி வழிபட்டால் நமக்கு தீத்தொழில் எதுவும் இல்லை, எல்லாம் நல்ல தொழிலாக அமையும் என்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பிறவி பிணி. செல்வமாமா படி. பிறவி பிணி மூப்பினொடு நீங்கி இமையோர் உலகு பேணல் உருவார் துறவி எனும் உள்ளம் உடையார்கள் கொடி வீதி அழகாய தொகுசீர் இறைவன் உரைப்பட்டி சரம் ஏத்தி எழுவார்கள் வினை ஏதும் இலவாய் நரவ விரையாலும் மொழியாலும் வழிபாடு மறவாத அவரே. நரவ விரையாலும் மொழியாலும் வழிபாடு மறவாத அவரே. திருச்சிற்றம்பலம். அப்ப பெருமானுடைய அந்த மொழி, அந்த நரவ விரை ஆளு மொழி என்பது ஞான சம்பந்தருடைய தமிழ். அந்த தமிழை பாட மறவாதவர்களுக்கு வினை ஏதும் இலவாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நேசமிகு தோல்வளவன். வேலரசி அம்மா படி. சிவாய நம. நேசம் மிகு தோல்வளவன் ஆகி இறைவன் மலையை நீக்கிடலும் நீசன் விரல் வாட்டி வரையுற்றதுணராத நிரம்பா மதியினான் ஈசன் உரைப்பட்டி சரம் ஏத்தி எழுவார்கள் வினை ஏதும் இலவாய் நாசம் மற வேண்டுதலின் நன்னல் எளிதாம் அமரர் விண்ணுலகமே. நாசம் மற வேண்டுதலின் நன்னல் எளிதாம் அமரர் விண்ணுலகமே. திருச்சிற்றம்பலம். பட்டீச்சரத்தை ஏத்த விண்ணுலகு எளிதாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க. தூய மலரானும். பரமேஸ்வரி அம்மா படி. சிவாயனம் ஐயா. தூய மலரானும் நெடியானும் அறியாரவன தோற்ற நிலையின் ஏய வகையானது அதனை யார் அறிவார் அணிகொள் மார்பின் அகலம் பாய நல நீரதணிவான் உமையதானோடு முறைப்பட்டி சரமே. பாய நல நீரதணிவான் உமைதனோடு முறைப்பட்டி சரமே. மேயவன தீரடியும் ஏத்த எளிராகும் நலமேல் உலகமே.
மேயவனதீரடியும் ஏத்த எளிதாகும் நலமேல் உலகமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பட்டீசரம் மேயவனது ஈரடியை ஏத்த என்னது இது அந்த நலம் மேலுலகு எளிதாகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தடுக்கினை இடிக்கு. சங்கர் ஐயா படிங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நாடுடைய சேனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தடுக்கன் இடையிடுக்க மடவார்களிடு பிண்டமது உண்ணுங்கயல் தரும் கடுமொழி உறவர் கந்து மொழி காதல் செய்தி யாது மகர் சேர் மடக்க எல்லவல் செல்ல மழ பாடி நகர் நீடு பழை பாறை அதனுள் படைக்கொரு சரத்தன் மிகு பட்டீச்சர மேத்த வினை பற்றதுலுமே பட்டீச்சரை மேத்த வினை பற்றுதலே. திருச்சிற்றம்பலம். பட்டீச்சரம் ஏத்த வினை பற்று அரும் வினை நம்மை பற்றாது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 11. சட்டமால் படிங்க. மந்தமலி சோலை மழபாடி நகர் நீடு பழையா மறையதனுள் பந்த முயர் வீடு நல பட்டி சரமேய படர் புன்சடையனை அந்தன் மறையோரினிது வாழ்புகழி ஞான சம்பந்தனினியார் செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவல தொண்டர் வினை நிற்பதில்லவே. செந்தமிழ்கள் கொண்டினது செப்பவல தொண்டர் வினை நிற்பதிலவே. வாய்ன ஞான சம்பந்தருடைய அந்த செந்தமிழை கொண்டு செப்பவல்லார்க்கு வினை நிற்காது, வினை நிற்பது இலவே என்ற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 74வது பதிகமாக திருத்தேவூர். இதுவும் சாதாரிப்பண், பகற்பண் 6ஆக, நாழிகை 16-18, மணி 12 1-12 வரைக்கும் பந்துவடாளி ஆகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 85வது தலம் திருத்துறைப்பூண்டி அருகே இருக்கிறது. இங்கே இருக்கிற பெருமான் தேவகுடிநாதர். தேவகுடிநாதர்னு போட்டிருக்க. தேன்மலர் குடல் அம்மை. பெரிய புராண பாடல் 574. நன்றிங்கய்யா. நம்பர் திருவாரூர். நன்றிங்க. தேவூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 574. திருச்சிற்றம்பலம். நம்பர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலம் கொள் திருக்காராயில் நன்னி ஏத்தி பைம்புனல் மென் பணி தேவூர் அணைந்து போற்றி பரமர் திரு நெல்லிக்கா பணிந்து பாடி உம்பர் பிரான் கை சினமும் பரவி தெங்கோர் ஓங்கு புகழ் திருக்கொல்லி காடும் போற்றி செம்பொன் மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமலிவெண் துறை தொழுவான் சென்று சேர்ந்தார். நன்றிங்க. திருவாரூரை சுற்றியுள்ள தலங்களை எல்லாம் வழிபாடு செய்ததாக பட்டியலிட்டு திருவாரூரிலிருந்து புறப்பட்டு அவர் திருக்காயல் போகிறார். அங்கிருந்து திருத்தேவூர் போகிறார். அங்கிருந்து நெல்லிக்காமுலிய தலங்களை வணங்குகிறார் என்று சொல்கிறார் பாடல். அதிலே திருத்தேவூர். திருச்சிற்றம்பலம். காடு பயல் வீடு முடையோடு கலன் மூடு முடை ஆடை புலிதோல் தேடு பலி ஊனதுடை வேட மிகு வேதிய திருந்து பதிதான் நாடக மதாட மஞ்சை பாட வரை கோடல் கை மறிப்பனலமார் சேடு மிகு பேட என மூடு மிகுள் மாடமிடை தேவுரதுவே சேடு மிகு பேட என மூடு மகள் மாடமிவை தேவுரதுவே. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வழிபாடு செய்கிற அந்த மாடன்கள் நிறைந்த திருத்தேவூர் என்று நல்ல மாட மாளிகைகள் அதிகமா இருக்கிற இடம் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. கோளரவு கொன்றை நகர்.
ஸ்ரீதேவ் சிவனேசர். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். கோளரவு கொண்டை நகு வெண்தலையருக்கு வணி கொக்கிர கொடும் வாளரவு தன் சலமகள் குளவு செஞ்சடைவரத்திரைவன் ஊர் வேலரவு கொங்கையில மங்கையர்கள் குங்குமம் விரைக்கு மணமார் தேலரவு தென்றல் தெரு எங்கும் நிறை ஒன்றிவரு தேவுரதுவே தேலரவு தென்றல் தெரு எங்கும் நிறை ஒன்றிவரு தேவுரதுவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மங்கையர்கள் குங்குமம் அணியும் இடமாக இந்த இடத்தை குறிப்பிடுகிறார். நம்ம குங்குமத்தை மறந்து எல்லாமே ஸ்டிக்கர் போட்டாச்சு. அதனால மங்கையர்கள் குங்குமம் அணியும் இடம். குங்குமம் என்பது சிகப்பு நிறம், சிகப்பு என்பது சிவனை குறிக்கும். திருநீர் என்பது சக்தி என்றும், குங்குமம் என்பது சிவனை குறிப்பதாகவும் பழைய காலத்தை சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு. விபூதி பூசணும்னு சிவான் விபூதி பூசிட்டா அது குங்குமம் இட வேண்டிய அவசியம் இல்லைங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. திருநீரையே குங்குமம் எடுக்கலாங்க, பொட்டை எடுக்கலாங்கன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இந்த நாட்டுல. ஆனால் பெருமான் சிவமும் சக்தியுமாக திருநீரும் குங்குமமாக நம்முடைய பண்டைய மரபு. வாழ்க வாழ்க. அதுதான் இங்க மங்கையர்கள் குங்குமம் விரைக்கு மணமார்ந்த குங்குமத்தை எடுத்து பூசுவது பழைய மரபு. வாழ்க வாழ்க. அதை நினைவுபடுத்துகிற பாடல் பண்தடவு சொல்லின் மலை. நடராஜ் ஐயா படிக்கிறீங்களா? அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. லலிதா அம்மா படி. நட குரல கேட்க மாட்டேன்தா. பண்தடவு சொல்லின் மலை வள்ளியுமை பங்கன்யமை யாழும் இறைவன் என் தடவு வானவர் இறஞ்சு சுகழோன் இனிது இருந்த இடமாம் விண்தடவு வார்பொழில் உகந்த நரவு ஆடி மலர் சூடி விரையார் செண்டடவு மாளிகை செறிந்து திரு ஒன்றி வள தேவுறவே செண்டடவு மாளிகை செறிந்து திரு ஒன்றி வள தேவரவது தேவூர் அதுவே திருத்தேவூர்னு வரும். தேவூர் அதுவேன்னு பாட்டு. வாழ்க வாழ்க. தெரிந்து திருவொன்றி வளர் தேவூர் அதுவே. திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்ற பொருள் இல்லையா? தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாதிரஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திருவைதிட்டிலேன். அதனால திருத்தேவூர் என்பது திரு ஒன்றி இருக்கிற தேவூர், திருவாகிய சிவம் ஒன்றி இருக்கிற இடம் என்று சொல்கிறார் இந்த இடத்தை. வாழ்க வாழ்க வாழ்க. மாசின் மன நேசர் ஐயா இருக்காங்களா? வாங்க வாங்க. மாசில் மன நேசர் தமது ஆசை வள சோழதரன் மேல இமையோர் ஈசன் மறையோதி எரியாடிமிகு பாசுபதன் மேவுபதிதான் வாசமலர் போது குயில் வாசகமும் மாதரவர் பூவை பொழியும் தேச ஒளி வீணையொடு கீதமது வீதி நிறை தேவூரதுவே வாசமலர் போது குயில் வாசகமும் மாதரவர் பூவை மொழியும் தேச ஒளி வீணையொடு கீதமது வீதி நிறை தேவூரதுவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. வாசமலர் போது குயில்னு காலையில பூக்களுடைய வாசத்தை பார்த்து குயில்கள் கூவுகின்றன. அதை பார்த்து மாதர்களும் பாடுகிறார்கள். அதனாலே வீணை ஒலி எழுகிறது. தேச ஒலி வீணையோடு கீதாமிகு வீதி நிறை. வீதியில காலையில மாதர் இசை, வீணை இசை, குயில் ஓசை எல்லாம் கேட்கிறது என்று காலை வழிபாட்டை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. காணமுறு மான்மரிய. சித்ரா சி. சித்ரா. ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம்.
காணமுறுமான் மரியனான யுரி போர்வைகனலாடல் புரிவோன் ஏனைய இராமையில நாகமலர் மார்பினிமையோர் தலைவனோர் வானனவு சூதமில வாழை மகிழ் மாதவி நிலவிவார் தேனமுது உண்டு வரி வண்டு மரல் பாடி வரு தேவுரதுவே தேனமுது உண்டு வரி வண்டு மரல் பாடி வர தேவூர் அதுவே. இந்த திருத்தேவூர்ல முக்கணிகளும் கிடைக்குமா. மா பலா வாழை என்ற முக்கணிகளோடு மகிழ் மாதவி என்ற வாசனை பூக்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறந்த ஊராக திகழ்கிறது. அப்படி கிடைக்கிற அந்த மலர்களிலே உள்ள தேனை உண்டு வண்டுகள் எல்லாம் பண்பாடுகின்றன என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆரினோடு கீரினோடு தனபாக்கியம் தனபாக்கியம் அப்படி இருக்காங்களா? ஐயா நான் கேட்க மட்டும் செஞ்சுக்கிறேன், வேலையா இருக்கு. அந்த பாட்டு பாத்தீங்களா? பாக்கியம் நடேசன் இல்ல நேற்று இந்த பாட்டு திருநாக்கரசர் பாட்டு கேட்டீங்களா? திருத்தொண்டபுரம் சார பாட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், பாத்துங்க. தனபாக்கியம் உங்களுக்கு தான் சொல்றாரு. கேக்குது எனக்கு, நான் கேட்டுட்டேன், எழுதிக்கிட்டேன். நன்றிங்க ஐயா. நான் இப்ப கொஞ்சம் வேலையாச்சு, என்னால படிக்க முடியாது. நான் கேட்க மட்டும் செஞ்சுக்கிறேன். எங்க பேரன் பாடுறேன்னு சொன்னா ஐயா. பாக்கியம் நடேசன் பதிகம் முடிஞ்சிட்டோமா? பாடலாமா? பாக்கியம் நடேசன் இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆரினோடு கீருமதி ஏறு சடை ஏற நடையார் நகர்கள் தான் சீருமவை வேறுபட நீரு செய்த நீரென்னமை ஆளும் அரண்ஊர் வீறுமலர் ஊருமதி ஏறி வளர்வாய விளைகின்ற கழனி சேறுபடு செங்கையில் விழிப்ப இளவாளை வருத்தே ஊரதுவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாயினம். காவிரியுடைய வளமான அந்த நீரினாலே அங்க என்ன கயல் மீன்களும் வாழை மீன்களும் அங்க வயல்களிலே துள்ளி குதிப்பதாக இயற்கை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. கன்றியழ வென்றி நிகழ். நித்திலா அம்மா இருக்காங்களா? நித்திலா நித்திலாமா இல்லையா? சித்ராமா படிங்கம்மா. சித்ராமா. சித்ராமா படி. கன்றி எழுவென்றி நிகழ் துன்று புறம் அன்றவிய நின்று நகை செய் என்றனது சென்று நிலை எந்தை தன தந்தை அமர் இன்ப நகர்தான் முன்றின் மிசை நின்ற பலவின் கனிகள் தின்று கரவை குருளைகள் சென்றி செய்ய நின்று துளி ஒன்ற வினையாடி வளர்த்தே ஊர் அதுவே சென்றி செய்ய நின்று துளி ஒன்ற விளையாடி வளர்த்தே ஊரதுவே. நன்றிங்க. என் தனது சென்று நிலை எந்தை தன தந்தை அமர் இன்ப நகர்தான் என்று என் தந்தைக்கு தந்தையா இருக்கிற பெருமான் உரையும் இன்ப நகர் என்று சொல்கிறார் இந்த தலத்தை. வாழ்க வாழ்க. திருத்தேவூரை இன்ப நகர் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க. ஓதமலிகின்ற தெளி. அன்மியூட் பண்ணிருக்கீங்க நித்லா. சிவாய நம்மையா. ஓதமலிகின்ற தென்னிலங்கை அரையன் மலி புயங்கள் நெறிய பாதமலிகின்ற விரல் ஒன்றினில் அடர்ந்த பரமன் தனது இடம் போதமலிகின்ற மடபார்கள் நடமாடலோடு பொங்கும் முரவம்
சேதமழிகின்ற கரமின்றி தொழிலாளர் புரி தேவுரதுவே. சேதமழிகின்ற கரம்பின்றி தொழிலாளர் புரி தேவுரதுவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சேதமலி என்ற கரம் வென்று தொழிலாளர் புரி தேவுறதுவே. இங்கே தொழிலாளர் என்பது காவிரி ஆற்றங்கரையில அவங்க செய்யற அந்த தொழில் வந்து விவசாய தொழில். அதனால அங்கே தொழிலாளர் என்பது வேளாளர்களை குறிக்கிறது என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. வண்ணமுகில் அன்னையடில். சாம்பசிவாயா படி. நன்றிங்க. வண்ணமுகில் அன்ன வெளில் அண்ணலொடு கண்ணமொழி சுண்ணமொழி வண்ண மலர் மேல் நன்னவனும் என்னறிய விண்ணவர்கள் கண்ணவன் அலங்கொள் பதிதான் வண்ணவன நுண்ணியடை நென்னெறிய வண்ண நடையின் மொழியினார் தின்னவன மாளிகை செறிந்த விசையால் மறுவு தேவுறதுவே. தின்னவன மாளிகை செறிந்த விசையால் மறுவு தேவுறதுவே. நன்றி. அன்னநடையின் மொழியினார் என்று அந்த அன்னநடை உள்ள பெண்கள் அந்த மாளிகையில இருந்து யாழ் வாசிக்கிற இடமாக தேவுர் சொல்லுவார். யாழ் மறுவு தேவுறதுவே. பெண்கள் யாழ் வாசிக்கிற இடமாக இந்த இடத்தை சுட்டி காட்டுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. பொச்சமாமர். அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. பொச்சமாமர் பிச்சை பயில் அச்சமனும் எச்சமறு ஓதியருமாம் மொச்சை பயில் இச்சை கடி பிச்சன் மிகு நச்சு அரவன் மொச்ச நகர்தான் மைச்சில் முகில் வைச்ச பொழில். மைச்ச புகழ் வைச்ச புகழ் என்று மைச்சல் முகில் என்பது மேகத்தை குறிக்கும். மேகங்கள் நல்ல மழை பொழியினால அந்த அந்த இடமெல்லாம் மிகப்பெரிய பொழிலாகிய சோலையாக திகழ்கிறது என்று மேகத்தினாலே மழை பொழிந்து சோலையாக திகழ்கின்ற இடம் என்று திருத்தேவனுடைய இயற்கையை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. துங்கமிகு பொங்கரவு. துங்கமிகு பொங்கரவு தங்கு தடை நங்களிரை துன்று குழலார் செய்ய செங்கையலிலை மங்கை உமை நங்கை ஒரு பங்க நமர் தேவர் அதன் மேல் பைங்கமல மங்க அணிகோல் தின்புகழி ஞான சம்பந்தன் உரைசை சங்கமலை செந்தமிழ்கள் 10 இவை வல்லவர்கள் சங்கையிலரே. சங்கமலை செந்தமிழ்கள் 10 இவை வல்லவர்கள் சங்கை இலரே. நன்றி. அப்ப ஞான சம்பந்தனுடைய தமிழ் வந்து இந்த சங்கமலி செந்தமிழ் என்று சொல்லி, அதாவது பழைய அந்த சங்ககால தமிழ் மாதிரி அந்த தமிழ் அமைந்திருக்கிறது. அதை உணர்ந்தவர்கள், அதிலே வல்லவர்கள், சங்கையிலர், எந்த விதமான துன்பமும் இல்லாதவர் என்ற கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 75வது பதிகமாக ஷண்பை நகர் பகற்பன். பகற்பன் வந்து 6ஆக நாழிகை 16லேருந்து 18க்குள்ள மணி பகல் 12லேருந்து 1:12க்குள்ள பந்துவடாகத்திலே பாடக்கூடியது. காவிரி வரைகடையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரங்களுக்கும் இடைப்பட்ட பதிகம். இது வந்து பெருமான் இங்கே தோணியப்பராகவும் அம்பாள் வந்து திருநிலை நாயகி. ஷண்பை நகர் என்பது சீர்காழுடைய 12 பெயர்களை ஒன்று. இதற்கான பெரிய புராண பாடல் 277 4 மேல் வைப்பு. நன்றிங்க. சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பாடிய பெரிய புராண பாடல் வரிசை 277. திருச்சிற்றம்பலம். நாலடி மேல் வைப்பு மேன்மை நடையின் மூடுகும் ராகம் சால்பினில் சக்கரமாதி விகற்பங்கள் சாற்றும் பதிக மூளை இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்துயர் காளியாரை பாடினார் ஞான சம்பந்தர். நடையின் முடுகு இருகு ராகம்னு இந்த பதிகத்தை திருகு ராகம்னு சொல்லுவாங்க. நடையின் முடுகு இருகு ராகமாக பாடிய இந்த ஷண்பை பாடல். எந்த மது சிந்தை பிரியாத பெருமான நஞ்சையிரஞ்சிமயோர் வந்து துதி செய்ய வளர் தூபமுடு தீபமலி வாய்மையதனால் அந்தி அமர் சந்தி பல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன்
சந்தமலி குந்தளனன் மாதினொடு மேவுபதி ஷண்பை நகரே. சந்தமலி குந்தளனன் மாதினொடு மேவுபதி ஷண்பை நகரே. குந்தளனன் மாதி என்ற திருநீலநாயகியோடு அந்த தோணியப்பர் விற்றிருக்கிற இடமாக ஷண்பை நகரை காட்டுகிறார். இங்கே பெருமானுக்கு தூபமுடு தீபம் செய்து அர்ச்சனைகள் செய்கின்ற இடமாக இருக்கிறது என்ற செய்தியையும் சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அங்கவிரி. உமா அம்மாப்படி. ஐயா. அங்கவிரி துத்தியரவு ஆமை விரவு அரும்மமர் மார்பில் அழகன் பங்கயமுகத்து அறிவையோடு பிரியாது கொள்கின்ற பதிதான் பொங்கு பறவை திரை கொண்டாந்து பவளத்திரள் பொழிந்த அயலே சங்கு பூரே இப்பி தரளத்திரள் பிறங்கு ஒளி கொள் சந்தை நகரே. பொங்கு பறவை திரை கொணார்ந்து பவளத்திரள் பொழிந்த அயலே சங்கு புரி இத்தலத்திலே திரள் பிளங்கு ஒளி கொள் சந்தை நகரே. ஷண்பை நகராகிய சீர்காழி கடற்கரை கிட்டர்களை அங்க சங்குகளும் இப்பிகளும் திரளாகிய முத்துக்களும் குவியல்களாக கிடக்கிற இடமாக இயற்கை ரசித்து பாடிய பாடல். வாழ்க. போழுமதி தாடு நதி. செல்வம் அம்மா படிங்க. செல்வம். போழுமதி தாழும் நதி பொங்கரவு தங்குபுரி புன்சடையினான் யாம் யாழின் மொழி மாழை விழி ஏழை இலை மாமதியினோடு இருந்த பதிதான் வாழை வளர் ஞாழல் மகிழ் மண்ணு புனை துண்ணு பொழில் மாடு மடலார் தாழை முகில் வேகம் மிகு தந்தம் என உந்து தகு சண்பநகரே சண்பை நகரே. வாழை வளர் ஞாழல் மகிழ் மண்ணு புனை துண்ணு பொழில் மாடு மாடலார் தாழை முகில் வேழம் மிகு தந்தம் என உந்து தகு சண்பை நகரே. திருச்சிற்றம்பலம். தாழை முகில் வேழமிகு தந்தமென உந்து தகு ஷண்பை நகரே என்று அந்த தாழை பூக்களை எடுத்து பெருமானுக்கு அங்குகிற வேழங்களாகிய யானைகள் அந்த தாழை பூக்களை பெருமானுக்கு சூட்டுகின்றன என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கொட்ட முழவ. வேலரசி அம்மாப்படி. 4வது பாடல். கொட்ட முழவிட்ட அடிவட்ட நெய்கள் கட்ட நடம் ஆடி குளவும் பட்டம் நுதல் கட்டு மலர் மட்டு மலி பாவையொடு மேவுபதிதான் வட்டமதி தட்டு மொழிலுள் தமது வாய்மை வழுவாத மொழியார் சட்ட கலை எட்டு மறுவெட்டும் வள தத்தை பயில் சண்பை நகரே. சட்ட கலை எட்டு மறுவெட்டும் வள தத்தை பயில் சண்பை நகரே. சட்டகலை எட்டு மறு வெட்டும் வள தத்தை பயில் சண்பை நகரே என்று சட்டகலையாகிய 64 கலைகளையும் உணர்கிற மாதிரி அங்கிற வெட்டுவ தத்தை என்ற அந்த கிளிகள் அதை பயில்கின்றனமாம். ஏன்னா அந்த ஊர்ல 64 கலைகளும் வளர்கிறது. அதை அந்த கலைகளுக்குரிய அந்த சொற்களை எல்லாம் அங்க இருக்கிற பெருமக்கள் ஓத அதை கேட்டு கேட்டு கிளி கூட அதை சொல்லுகிறதாம். சட்டகலை எட்டு முனர். 8 என்பது எல்லா வகையான கலைகளும் 8 8 64ன்னு சொல்லுவாங்க. அதனால அதையெல்லாம் கேட்டு உணர்ந்து சொல்கிற தத்தையாக அங்கே ஷண்பனிலே கிளிகள் இருக்கின்றன என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். வாழ்க வாழ்க. பனங்கழவு பாடலினோடு. கடைசி வரி ரொம்ப சிறப்பா இருக்கியா. கடைசி வரியில வார்த்தை தத்தை கிளி சில வார்த்தைகளா நம்ம புரிஞ்சு நல்லா இருக்கு. சிறப்பா இருக்கு. வாழ்க வாழ்க. சந்தோஷம். பரமேஸ்வரன். சிவாய நம. பன்னங்கு எழுவு பாடலினொடு ஆடல் பிரியாத பரமேட்டி பகவன் அனங்கு எழுவு பாகமுடைய அன்பர் பெருமானது இடமாம் இணங்கு எழுவியாடு கொடிமாடம் அதில் நீடு விரையார் புறவிலாம் தனம் கெழுவி ஏடு அலர்கொள் தாமரையில் அன்னம் வளர் சண்பை நகரே. தனம் கெழுவி ஏடு அவர்கொள் தாமரையில் தன்னம் வளர் சண்பை நகரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தனம் கருவி ஏடலர்கள் தாமரையின்
அன்னம் வளர் சண்பை நகரே, அந்த தாமரை மலர்கள் மேலே அன்னங்கள் வளர்கின்றன என்று இயற்கை அழகை பார்த்து அன்னங்கள் எங்க இருக்குன்னா தாமரை மலர் மேல இருக்குதான். வாழ்க வாழ்க. அடுத்து பாலனுயிர் மேலனவு. சங்கர் ஐயா படி. சங்கர். திருச்சிற்றம்பலம். பார உதை செய்த பரமன் ஆளுமையில் போலியலி ஆயுத நாடும் அமர்வது விட்டமாம் வேளமலி சோலையின் வண்டு மலர் இந்தினர உண்டி சாலி வயல் கோலமலி சேலுக நீளம் வளர் சண்பை நகரே, சேலுகள நீளம் வளர் செண்பை நகரே. திருச்சிற்றம்பலம். எப்படி இந்த தாமரை மலர்கள் மேல அன்னம் வளர்கிறதோ அதே மால நீல மலர்களிலே செயல்களாகிய மீன்கள் வளர்கின்றனவா. சாலி வயல் கோலமலி சேலுகளு நீலம் வளர் சண்பை நகரே, நீல மலர் மேல செயலாகிய செயல் என் வகையான அந்த மீன்கள் அந்த நீல மலர்கள் மேலே வளர்கின்றன என்று அந்த அளவுக்கு கூர்மையா இயற்கையில ரசித்திருக்கிறார் ஞானசம்பந்தர். வாழ்க வாழ்க. வெண்பொய் அதனால் பட்டம்மாள் படி. பட்டம்மாள். விண்பொய் அதனால் மழை விழாதொழியினும் விளைவுதான் மிக உடை. மண் பொய்யதனால் வளமிலாதொழில் உணர்ந்தமது தமது வன்மை வழுவார். உன் பகர வாளுரையில் ஊழி பல தோறும் நிலையான பதிதான். சண்பை நகர் ஈச நாடி தாழுமடியார் தமது தன்மை அதுவே. சண்பை நகர் ஈச நடி தாழுமடியார் தமது தன்மை அதுவே. வைணம. அதாவது மண் பொய்த்தாலும் மண் பொய் அதனால் வளமில்லாது ஒழியினும் மழை பெய்யாது இருந்தாலும் அந்த வேளாளர்கள் தங்களுடைய உழைப்பினால நீரை பூமி அடியிலிருந்து வரவழைத்து விவசாயம் செய்து மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அதே போல பெருமான் ஈசன் அடியார்களுக்கு நமக்கு உதவுவான் என்ற வகையில வேளாளர்கள் மாதிரி ஈசன் உதவுவான்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. கரைக்கு வரைக்கு மலர் மகன் ஸ்ரீதேவ் சிவனேசர். வரை குலமகட்கொரு மருக்கம் வருவித்தி மதில் விடை வெளிவடியுடை அரக்கனது உரகர திறத்துற அடர்த்தருள் புரிந்த அழகன் இருக்கையது அருக்கன் முதலான இமையோ குழுமியேல் விழவினில் தருக்குலம் நெருக்குமலி தன் பொழில்கள் கொண்டலன சண்பை நகரே, சண்பை நகரே, சண்பை நகரே. திருச்சிற்றம்பலம். இருக்கனது அரக்கன் முதலாக குழுமியோர் என்று தேவர்களெல்லாம் சேர்ந்து வழிபடுகிற இடமாக இருக்கிற இடம் அந்த சண்டை என்று சொல்கிற அந்த இடத்தை குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. நீலவரை போல நிகழ். லலிதா அம்மா படி. நீலவரை போல நிழல் கிழலுரு நீல் பறவை நேருருவாம் மாலு மலரானும் அறியாமை வள தீயோருவ மாணவர்தன் சேலுமின்ன வேலுமன கன்னியோடு நன்னபதி சூழ பொருளாம் சாலிமலி சோலை குயில் புல்லினோடு கிள்ளை பயில் சண்பை நகரே. சாலிமலி சோல குயில் புல்லினோடு கிள்ளை பயில் சண்பை நகரே, சண்பை நகரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. சாலிமலி சோலை என்று நெற்கள் குவிந்த நெற்பயிர்கள் குவிக்கின்ற இடமா இருக்குது. அங்கே குயில்களோடு கிள்ளையாகிய கிளிகளும் சேர்ந்து இசை பயிலும் இடமாக சண்பை நகரை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து போதியர்கள் பிண்டியர்கள். போதியர்கள் பிண்டியர்கள் போது வழுவாத வகையுண்டு பல பொய் ஓதியவர் கொண்டு செய்வதொன்றும் இல்லை நன்று
உணர்வீர் உரைமினோ ஆதியமை ஆளுடைய அறிவையொடு பிரிவிலி அமர்ந்த பதிதான் சாதிமணி தெண்டிரை உணர்ந்து வயல் புகையெறி கொள் சண்பை நகரே. சாதிமணி தெண்டிரை உணர்ந்து வயல் புகையெறி கொள் சண்பை நகரே. திருச்சிற்றம்பலம். சிவாய். சாதிமணி என்று சொல்கிற ரத்தனங்களை எல்லாம் கொண்டு குவிக்கிற இடமாக அந்த கடற்கரையில இருக்கிறது. அந்த கடற்கரையிலே காவிரியும் பாய்வதனாலே அங்க வயல்களும் சேர்ந்து இருக்கின்றன என்று சொல்லி வயல் புக எரிகுள் சண்பை நகரே. கடல்ல இருந்து ரத்தனங்கள்லாம் வந்து வயல்ல வந்து குவியுது அப்படின்னு அந்த இயற்கையை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. வாரின் மலி கொங்கையுமை. சித்ரா சி. சித்ரா. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாரின் மலி கொங்கையுமை நங்கையொடு சங்கரன் மகிழ்ந்த மறுமூர் சாரின் முரல் தென்கடல் வீசும் புறமும் குழல் கொலிகள் சண்பை நகர் மேல் பாரின் மலிகின்ற புகழ் நின்ற தமிழ் ஞான சம்பந்த நுரை சீரின் மலி செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வர் சிவலோக நெறியே. சீரின் மலி செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வர் சிவலோக நெறியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. காளிப்பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. சீரின் மலி செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வர் சிவலோகம் நெறியே என்று சொல்லி யார் செந்தமிழை செப்பிறார்களோ அவர்களுக்கு சிவலோகம் உண்டுன்னு சொன்னார்கள். இந்த மாதிரி உலகத்துல எந்த மொழிக்காது இப்படி சிவனுடைய இறைவனுடைய அடியை சேருகிற பலன் உண்டுன்னு எந்த மொழியாவது பாட்டுதான் எனக்கு தெரியல. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், சீரின் மலி செப்புமவர் செந்தமிழ்கள் செப்புமவர் சேர்வர் சிவலோக நெறியே. செந்தமிழை செப்பினால் சிவலோகம் சேரலாம்னு ஞானசம்பந்த பெருமான் திருக்கடைக்காப்பால் இருக்கிறார். வாழ்க வாழ்க. இது வரைக்கும் 3 பதிகம் படிச்சுட்டோம். மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். இப்போ வந்து இது பொன்னூசல் பாடி வாழ்த்து. வாழ்க. ஆமா, பொன்னூசல் படி. சொல்றீங்க யார் சித்ரா. சொன்னீங்க? சரிங்க. சித்ரா. சித்ரா அம்மா. சேலம் ஆத்தூர் நரசிங்கபுரம். நான் பாடுங்கம்மா. பரமேஸ்வரம்மா பாடுறாங்களா பாருங்க. பரமேஸ்வரம்மா பாடுறாங்களா? பரமேஸ்வரம்மா முதல் பதிவு முதல் பாட்டை படி. சீரார் கோலங்கள். ஏன் பாட மாட்டேன்? 2வது பாட்டுங்க ஐயா. நேத்து முதல் பாடிட்டாங்க. சரி. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தீத்து அமுது ஊறி தான் தெளிந்தங்கு பூன் தங்கி நின்றிருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அணநடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சதானந்தன் ஐயா படிங்க வாழ்த்து. சிவா சிற்றம்பலம். என்ன படிங்க? ஐயா படிங்க. மண்ணில் நல்ல வாழ்த்து படிங்க. சிற்றம்பலம்.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். வேற என்ன வாழ்த்து பட்டோம்னா வேற என்ன படிக்கிறாங்களா? வான்மீன் வராது பெய்யெல்லாம் படிங்க. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேழி அறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகள் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி. காலையில பல அடியார்களுடைய குரலை கேட்கிற புண்ணியம். வாழ்க வாழ்க. இப்ப தம்பி அந்த பரிதிமார் கலைஞர் பட்டீஸ்வர பதிகம் பாடுறாரு. ஆமா ஆமாங்க ஐயா. ஐயா அது நீங்க பாடிட்டீங்கனால நான் திருப்புகழ்ல 2 பாடு பாடுறேங்க ஐயா. சரி பாடுங்க. முதல்ல பிள்ளையார் பாட்டு பாடுறேன். கைத்தல நிறைகனி அப்போ மோடவல் பொறி தப்பிய கரிமுகன் அடிபேணி. நீங்க போன வாய் பக்கத்துல வச்சுக்கங்க, அப்படியே கிட்ட வச்சுக்கங்க. இடது கையில போனை பிடிச்சிட்டு வலது கையில தொடையில தாளம் போடுங்க. தாளம் போடுறது ரைட்டா? கைத்தல நீரைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக மனவினை கடிதேடும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்போடு திரள் புய மதையானை. வத்தள வயிறினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்படு எழுதிய முதல்வோனே. முப்புறமெதி செய்த அச்சுவன் உரைத்தம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடைபமாகி. அக்குற மகளுடம் அச்சிறு முருகனை அக்கண மனமொருள் பெருமாளே. ஐயா இன்னொரு ஒரே ஒரு பாட்டு. சந்ததம் வந்த தொடரே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன்றென்று உனை நாளும் கண்டு கொண்டன் விடுவேனோ. தந்தியின் கொம்பை உணர்வோனே சங்கர பங்கி சிறை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றில் பெருமாளே. திருச்சிக்கம். வாழ்க வாழ்க. அதே மாதிரி நல்லா தாத்தாட்ட தேவாரம் பாட கத்துக்கோ நிறைய. வாழ்க வாழ்க. சரிங்க ஐயா, கத்துக்கிறேன் ஐயா. வாழ்க வாழ்க. உனக்கு நல்ல தாத்தா கிடைச்சிருக்காரு, கத்துக்கிறதுக்கு ஈஸி. வாழ்க. சரிங்க ஐயா. நன்றி 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 பரிதிமார் கலைஞர். நன்றிங்க ஐயா.
நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க தொடர்ந்து வாங்க. சிவாய நம. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறி சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் ஏற்றி 3ஆம் திருமுறையை நாம் தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக நம்முடைய அடியார் ஒருவர் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவங்க வந்து இப்ப ஐசியூல இருந்து பூங்கொடி அம்மான்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில வந்து 28ஆம் தேதி கலந்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இரத்த நாளங்கள்ல ஏற்பட்ட ஒரு தடை காரணமாக ரத்த ஓட்டம் வந்து சரியா போய் பாயாம ஒரு மாதிரி இழுப்பு மாதிரி வந்திருக்கு. அதை வந்து ஐசியூல வச்சிருந்துருக்காங்க பூங்குடி அம்மாவை. இன்னைக்கு நேற்று நைட்டு 12 மணிக்கு அவங்கள ரிலீவ் பண்ணி நார்மல் வார்டுக்கு கொண்டாந்துருக்குறாங்க. நேற்று உடனே தொடர்பு கொண்ட போது, இன்னைக்கு காலையிலையும் தொடர்பு கொண்ட போது செய்தி சொன்னாங்க, நார்மல் வார்டுக்கு வந்துட்டாங்களாம். அவங்க எழுந்த உடனே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அருளரசையாவுக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நடராஜன் ஐயாவுக்கு சொல்லுங்க, பட்டமல்ல அம்மாவுக்கு சொல்லுங்க, நான் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னதா செய்தி இன்னைக்கு காலையில 5:20க்கு செய்தி வந்தது. நாங்க அது செஞ்சுட்டோம்மா, எங்களுக்கு செய்தி வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழி நைட்டு இரவு கூட இருந்தவங்க சொன்னாங்க. அவங்க எடுத்து அந்த சொன்ன வார்த்தையை நான் அப்படியே இங்க சொல்லிட்டேன். அது மாதிரி நேற்று அவங்க சொன்னாங்களோ சொல்லலையோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டோம். அந்த வகையில நம்ம பட்டமல்ல அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அப்படி இப்ப இந்த வேண்டுதல் அவங்களுக்கு சீக்கிரம் நலமான நம்ம பிரார்த்தனை பண்ணோம். அந்த பிரார்த்தனையின் பலனாக அவங்க ஐசியூல இருந்து நார்மலோட வந்துட்டாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நிகழ்ச்சிக்கு வந்துருவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. சொல்லிடுவோம். நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய், 1000 மரவமார்த்த அமுதனே அமுதமுத்து, நீயுமின் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க, நோயவை சாருமாகில் நோக்கினி அருள் செய்வாய. சிகாரம் தரும் உமையாள் துணையுடைய முதல் நிகழ்ச்சியிலேயே இந்த பாட்டு சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம். அதனால அந்த ஏற்கனவே நான் சொன்னேன், திருநெல்வேலியில என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். ஒரு பெரியவர் வந்து பெரிய சபாபதி எதிரில் கண்ணீர் மல்க நின்னார். அப்போ நான் சும்மா போய் பக்கத்துல நின்னப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணார், என்னை பார்த்து கும்பிட்டார். என்னையான்னு கேட்டேன். இல்லை, என்னோட மனைவி உடம்பு சரிமா இருக்காங்க, அவங்க நோய் தீரணும், அதனால பெருமானை வேண்ட வந்தேன், நீங்க ஏதாவது ஒரு தேவான சொல்லுங்களேன்னாரு. நான் இந்த பாட்டை சொன்னேன். உடனே என்ன பண்ணாரு, அந்த இடத்துல உட்காந்து அந்த பாட்டை எழுதி என்ன பண்ணாரு, வீட்டுக்கு கொண்டு போய் படிச்சாரு. ஒரு வாரத்துல அந்த அம்மா படுத்த படுக்கையா இருந்தவங்க, 6 மாதமா படுக்கையில இருந்தவங்க ஒரு வாரத்துல எழுந்து நடந்து நான் இருக்கிறதுக்கு தேடி வந்து என்னை கூட்டு போய் சாப்பாடு போடு. மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதனால அந்த மாதிரி இந்த பாட்டு சொன்னா நிச்சயம் நோய் தீரும். நேற்று ஐசியூல இருந்தாங்க, இன்னைக்கு நார்மலுக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க, நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துருவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாம் அப்பர் பெருமான் சொல். நம்மளுடைய இது எதுவும் இல்லை. நம்முடைய அடியார்கள்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண அந்த கூட்டு பிரார்த்தனை அப்பர் பெருமான் அருளாலே நோய் நீங்க செய்யும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அவங்க நினைவூட்ட சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய இது. ஐயா கிட்ட சொல்லிடுங்க, ஐயா கிட்ட சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் தான் பேச முடியுமா, அந்த பேச்சுலயும் இடையில வந்து பேசியிருக்காங்க. பேசும்போது நைட் 12 மணிக்கு சேர்ந்து கூட்டு பெரிய புராண அன்பர்களா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணணும், அதனால சீக்கிரம் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதா அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. மிக்க நன்றி. அதாவது நினைக்கிறதுன்றது ஒரு ஆற்றல். அதுல இறைவனை நினைக்கிறதுன்றது மிகப்பெரிய புண்ணிய செயல்களுடைய செயல். அந்த மாதிரி நினைவாலே வந்து நினைக்கும் போது நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை 4மானாய் 6 அங்கமானாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமி மேல் புகழத்தக்க பொருளே உன்னை என்னானாய் எண்ணினல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. பெருமானை வந்து உண்மையாக மனதார உருகி போற்றினால் பெருமான் நமக்கு வேண்டியதை நிச்சயமாக செய்வான். வேண்டத்தக்கதறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. வாழ்க வாழ்க. அந்த வகையில நம்முடைய நினைவு பெருமைக்கான பலன்.
இந்த திருமுறை தமிழோசை இந்த நிகழ்ச்சி மூலமா பல பேர் குரல்ல கேட்கிற புண்ணியம் இந்த நிகழ்ச்சி காலையில நான் மட்டுமே பாடுறேன்னு இல்லாம பல பேரும் பாட வைத்து கேட்பது என்பது பெரிய சுகம். வாழ்க வாழ்க. ஆமா ஆமா, அந்த வகையில் எல்லாருடைய பொற்பாதங்களையும் நான் மனமொழி மெய்களாலே வணங்கிக் கொள்கிறோம். அதாவது நினைத்தலுக்கு உண்டான ஆற்றல் நமக்கு இப்ப நான் சொல்லிடுறேன். நல்லா இருக்கணும், இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வரவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாருங்களேன், அதனுடைய பலனே வந்து மிகப்பெரிய பலன். அந்த அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைங்க, அந்த நினைத்தலுக்கு உண்டான சக்தியே ஜாஸ்திங்க. ஆமா, அந்த எண்ண அலைகள் வந்து இருக்கு பாருங்க, அது எவ்வளவு கிலோமீட்டர் வேணாலும் பயணிக்கும், ஒரு கணத்துக்கு அப்படி பயணிக்கும். அது மாதிரி நம்ம உடல் போறதுக்கு முன்னாடி மனம் போய் நிக்குமா. அதனால காற்று வேகம் வாயு வேகம்னு சொல்லுவாங்க. அந்த வகை அவங்களுடைய நம்ம வந்து வாயு வேகத்துல நம்ம பிரார்த்தனை செஞ்சிருவோம். அவங்க நல்லா இருக்கணும், பாதுகாப்பு ஓலையை நம்ம போட்டுருவோம். அந்த பாதுகாப்பு ஓலையை அவங்களை கொண்டு வந்து சாமி கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. நன்றிங்க அனைவருடைய நன்றி. ராஜேந்திர அப்படிதான் வந்து சேர்ந்தாரு. ராஜநாயகம் நல்லா இருக்காங்களா? ஆமா ஆமா ஆமா, சிவ சிவா திருச்சிட்டம்பலம். நன்றிங்க, திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சி அந்த ராஜேந்திரையா அது ஒரு இது. ஆமா ஆமா ஆமா, நிச்சயம் நிச்சயம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்று 9:45க்கு திரு நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் என்ற நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு நினைவூட்டல் உங்களுக்கு சொல்லிடுறேன். செவ்வாய் தோறும் இரவு 8 மணிக்கு சிவபெருமானே சிவசிவா சித்தாந்த பயிற்சி வகுப்பு இருக்கு. சித்தாந்த பயிற்சி வகுப்பு, அதாவது வந்து சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பு நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம். நம்ம சிகாரம் தர உண்மையால் துணைவர் சேனல்ல அன்பர்கள் வந்து இணைஞ்சுக்குங்க, அந்த குழுவில் வந்து இணைஞ்சுக்குங்க. 8 மணிக்கு வகுப்பு இருக்கு இன்னைக்கு. அதாவது அறிமுக உரையா 2 வகுப்பு போயிடுச்சு. இன்னைக்கு முதல் வகுப்பு இருக்கு. அதையும் வந்து ஒரு அறிமுகமாக தான் ஐயா பேசுவாங்க. எல்லாம் வந்து பேர் கொடுத்துங்க, கையில ஒரு நோட்டு புத்தகம் வச்சுக்குங்க, குறிப்பெடுத்துங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் ஐயாவோட நீங்க நேரடியாக கேட்கலாம். ஒரு வாரம் டைம், அடுத்த 8 நாளுக்குள்ள ஐயாவை நீங்க தொடர்பு கொண்டு இல்லை ஒரு கலந்துரையாடல் மூலமாகவும் நம்ம வந்து சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். அதனால அந்த சித்தாந்த வகுப்புலையும் அன்பர்கள் கலந்து கொண்டு தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்ற மாதிரி அந்த சாத்திர கருத்துக்களையும் தெரிஞ்சு கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறது மட்டுமல்லாம அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து இதுல போடுறதுனால அது மறுபடியும் அதை ரீரிலே பண்ணி கேட்டு ரீரிலே பண்ணி கேட்கும் போது தான் நம்ம மனசுல எவ்வளவு பதிஞ்சது, அதுல என்ன சந்தேகம்னு வரும். அப்பதான் அந்த ரீரிலே பண்ணதான் நம்ம கேள்வி கேட்கறது வாய்ப்பாகும். அதனால நிகழ்ச்சியில பங்கு பெறது மட்டும் இல்லாமல் மீள் பதிவு செய்து அதை மீண்டும் கேட்டு பார்க்கணும். அப்படி கேட்டா அதுக்குதான் 1 வாரம் டைம். அப்படி கேட்டுட்டு அடுத்த வாரத்துல வந்து கேள்வி கேட்டா அதுக்கான உரிய பதில ஐயா சொல்லுவாங்க. அதான் ஸ்ரீதேவி சிவநேசனா வந்திருக்காரு நமக்காக. வாழ்க்கை வாழ்க்கை. நன்றி நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சிங்க. சிவநேசன் ஐயாவுக்கு நன்றி, ஸ்ரீதேவி ஐயாவுக்கு நன்றி, சித்ராம்மாவுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அந்த 2 தலைப்புல வந்து அம்மாவும் பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கேட்டிருக்காங்க ஐயா. புதன்கிழமை அம்மா வந்து அந்த வாழ்க அந்த தோத்திரத்தில் அந்த தோத்திரத்தில் எதோ சொன்னீங்களா, அது ஐயா அந்த தலைப்புல அம்மா பேசுவாங்க. வாழ்க அந்தனர் திருப்பாசனம் 3ஆம் திருமுறையில 54வது பதிகமாகிய வாழ்க அந்தனர் பதிகம் ஞானசம்பந்த பெருமான் தன் கைப்பட பகர்ந்து வரைந்து ஆற்றில் இட்ட பதிகம். அதுல இருக்கிற தோத்திர கருத்துக்களை சித்ராமாவும் சாத்திர கருத்துக்களை நம்ம சிவநேசாயாவும் பேசுவாங்க. நிச்சயம் நிச்சயம், நன்றிங்க. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சரியா 8 மணிக்கு முன்னாடி வந்துருங்க. வந்தீங்கன்னா தான் வரும்போது நான் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும், ஒரு உற்சாகமா இருக்கும். சிவாய திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா நான் சொல்ல வரீங்களா? திருச்சிட்டம்பலம் ஐயா சொல்லுங்க ஐயா. மைக் எடுத்துட்டீங்களா, ஏதாவது சொல்ல வரீங்களா? இல்ல இல்லைங்க. நன்றி சாமி, வாங்க வாங்க. சிவாய இரவு 8 மணிக்கு எல்லாம் சொல்லுவேன். சொல்ல வேண்டியது 8 மணிக்கு சொல்லுவேன். இப்பவே கேட்டேன் எப்படி? வாங்க வாங்க, ஒரு நோட்டு புத்தகத்தோட வந்துருங்க, குறிப்பெடுத்துங்க. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம்.